ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, உனக்கான நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உன் சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன். நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கு பின்னால் இருந்து யாரோ உன்னை விமர்சனம் செஞ்சாலும் குறை சொன்னாலும் நீ அவங்கள விட ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னால் போகிறதால தான் அதை பொறுக்க முடியாமல் உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறங்கிறது தான் முக்கியமே தவிர அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்காதே. ஏன்னா உன் வாழ்க்கையை அவங்க உனக்காக வாழ போகிறதில்லை அல்லவா? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நீ தான் சமாளிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன, எதுவாக இருந்தாலும் சிரிச்சிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை கண்டிப்பாக உன்வசமாக மாறும். உன்னை நோக்கி வந்ததையெல்லாம் வரவில் வச்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகி போனதையெல்லாம் செலவில் வச்சுக்கிட்டு வாழ பழகிட்டினா நீ மனநிறைவோடு இன்பமாக வாழ முடியும். எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டு தாண்டி போய்கிட்டே இரு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை நிரந்தர சந்தோஷமாகவும் நிரந்தர நிம்மதியாகவும் சந்தோஷ சிரிப்பும் குதூகலமும் ஆனந்தமும் அமைதியும் இருக்கும்படியாகவும் உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா மாற்றி கொடுக்கறதுக்காக தான் உன் வீட்டிலையே உட்கார்ந்துருக்கேன் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்திலும் யார் மீதும் சந்தேகப்படாதே. அதுக்கு பதிலாக முழு நம்பிக்கை உனக்குள்ள விதையா போட்டு வை. எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும், என் சாயப்பா எனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுப்பார்ன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடுமல்லவா? உன்னை நீயே தேடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. நீயாகவே உன் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு பேர் தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீயே ஆசைப்பட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சு அதற்கான முடிவையும் நீயே கொடுத்துக்கணும். உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ பேணுகிற அளவுக்கு உன் மனநலனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற. எப்போவுமே மனசில் கவலை குப்பைகளை போட்டு நிரப்பி வைக்காதே. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக இலகுவாக வச்சுக்கோ. மற்றவங்களுக்கு உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த தேவையும் இல்லை. மற்றவங்க உன்னை பற்றி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நீ யோசிக்கிறதும் சரி கிடையாது என் செல்லமே. அவங்களா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கட்டும். புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களை நினைத்து நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கை என்ன, உன்னுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு உனக்கு சரியாக புரிஞ்சா போதும். மற்றவங்க உன்னை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் நீ உன் வாழ்க்கையை சரியாக யோசித்து புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுனாலே நீ சரியான பாதையில் போகிறது தான் அர்த்தம். உனக்கான வேலைகளை எல்லாம் உனக்கு சிறப்பாக முடித்து தர்றதுக்காக தானே இந்த சாயப்பா நானே உன் கூட உட்காந்துருக்கேன். சில பேர் மேலே நீ உண்மையான அன்பு வச்சிருக்கதால அவங்க தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம நீ என்ன செஞ்சாலும் சரின்னு பொறுத்து போவ, மன்னிச்சிருவன்னு மறுபடியும் மறுபடியும் உனக்கு தவறு செய்யக்கூடியவர்களாக கெடுதல் செய்யக்கூடியவர்களாக இருந்தா அவர்களை ஒருபோதும் உன் பக்கத்தில் வச்சுக்காதேன்னு தங்கமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே நிரந்தரமற்றது, எல்லாமே மாயைகள். அதுவும் சில ஆசைகள் விசித்திரமாக இருக்குன்றதை நீ உணர்ந்து கொண்டாலே உன் வாழ்க்கையை பற்றின புரிதல் உனக்கு வந்துடும். மன வலிமையை விட மன உறுதிதான் பெருசுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எதெல்லாம் உனக்கு வேணும்னு யோசிக்காம எதெல்லாம் வேணாமோ அதை சரியாக முடிவெடுத்து அதை உன் வாழ்விலிருந்து தவிர்த்து விட்டாலே உன் வாழ்க்கை அமைதிக்குரியதாக மாறிடும். வாழ்க்கையில் பல வழிகளும் வேதனைகளும் இருப்பது போலவே உனக்கான நல்வழிகளையும் உன் வாழ்க்கையில் நான் வச்சுருக்கேன். நீ எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு வாழ பழகு. வார்த்தைகள் எதுவுமே இல்லாமல் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மொழினா அது புன்னகை தான். நீ எப்போதும் புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. பல விஷயங்கள் நிஜமாவே உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்குதே தவிர நினைவில் நிஜமாக நடப்பதில்லையே என கவலை கொள்ளாதே. நீ கனவுல கூட நடக்கக்கூடாது, எதிரிக்கு கூட வரக்கூடாது நினைக்கிற கஷ்டமெல்லாம் உன் வாழ்வில் நிஜமாகவே நடப்பது எனக்கு தெரியும். அது அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. கஷ்டப்பட்டு உழைக்கிற முயற்சி செய்கிற, அப்படி இருக்கும்போது அதற்கான பலன்களை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே.
உன் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னால என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு வேலை பளுவால நீ சிரமப்படுறது எனக்கு தெரியும். உன் வேலை பளுவையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உனக்கு எதிராக நின்னாலும், நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாகவும் உன்னை படைச்ச எனக்கு உண்மையாகவும் இருந்தா போதும். நீ அடுத்தவங்களுக்காக பயந்தோ பணிந்தோ போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ வசதியா வாழணும்னு ஆசைப்படல, கடன் இல்லாம நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு தானே ஆசைப்பட்ட. கண்டிப்பா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு, ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செஞ்சு, உன் வாழ்க்கையில ஆரோக்கியம் மேம்படும்படி செய்ய போறேன். உறவுகளோடு இணைந்து சந்தோஷமாய் வாழ போற. நீ பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமாரு. விளையாட்டா கூட யார் மனசும் புண்படும்படி பேசிடாதே. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கான மாற்றத்திற்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும். நன்மைகள் அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர நான் இருக்கேன். நீ செஞ்சுட்டு வர்ற வேலைகளில் சில விஷயங்களில் உனக்கு திருப்தி அடையாம நீ மறுபடியும் திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே இருக்க. நீ திருப்தி அடையாமல் இருப்பது வேற. மற்றவங்க நீ செய்கிற வேலையில் குறை சொல்பவர்களாகவும் குற்றம் சொல்பவர்களாகவும் இருந்து அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்துறதை நான் பார்க்குறேன். இப்படி அடுத்தவங்க உனக்கு கொடுக்குற ரணங்களையும் காயங்களையும் வேதனைகளையும் நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாத்தையும் என் பாதத்தில் ஒப்படைச்சிடு. யாராவது உன்னை ஒதுக்கி வச்சா கூட நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. யார் உன்னை எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து பக்கத்தில் வச்சாகிறாங்களோ அப்படி பக்கமாக இருந்துக்கோ. வேணாம்னு உன்னை தூரத்தில் வைக்க நினைத்தாலும் நீ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ. ஒரு மனிதர் உன்னை விட்டு விலகினாலும் அல்லது உன்னை விலக்கி வச்சாலும் அதனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த சாயப்பா நான் அல்லவா. கண்டிப்பா தர்மத்தின் வாழ்க்கையை சூது கவ்வுவது போல உனக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதை தாண்டி கண்டிப்பாக நீ ஜெயிப்பாயின்னு செல்லமே. உன்னை யாராவது ஒருத்தர் உதாசீனம் செய்கிறாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போதே நீ விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. இந்த சாயப்பா உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக அழகானதாக நன்மைக்குரியதாக நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன். நீ ஜெயிக்க போறன்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் எல்லாவற்றையும் உனக்கு நல்ல விதமாக செஞ்சு தர முடியும். உன் வாழ்க்கையில இப்போது நான் தீபத்தை ஏற்றி வச்சுட்டேன். இனிமே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைச்சு நீ சந்தோஷமாய் வாழும்படி என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்க போகுது. தாங்க முடியாத துயரத்தில் இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக வந்திருக்கேன். இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. உன் கர்ம வினைகளை எல்லாம் தாண்டி இனிமே உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். நீ ஒருபோதும் தளர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையையும் மாற்ற போறேன். எப்போதுமே உன் வாழ்க்கையை நீ தான் புரிஞ்சுக்கிட்டே வாழணுமே தவிர அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிக்காதே. எப்போதும் எல்லாரிடத்திலும் இன்பம் தரும் நல்ல வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை அமைதியாக பொறுமையாக பேசுறது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும்.